இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் இல்லாம எப்படி நம்ம கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்க வந்து இது மாதிரி ஃபெஸ்டிவல் சேல் வரும்போது அதிகமான டிஸ்கவுண்ட்ல நீங்க வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால நிறைய மணியை வந்து சேவ் பண்ண முடியும். நார்மலா நீங்க வந்து ஒரு மொபைலை வந்து நார்மல் டைம்ல நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அது வந்து ஒரு 30,000 இருக்குதுன்னா இது மாதிரி ஃபெஸ்டிவல் சேல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு 20,000க்கு வரும். அது போக உங்ககிட்ட எஸ்பிஐ கார்டு இருக்கும்போது அந்த 20,000ல உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் ஆகும். ஸோ இப்படி இருக்கிறப்போ உங்களால் அதிகமான டிஸ்கவுண்ட்ல வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். இதனால உங்களுக்கு நிறைய மணியை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்னு அமேசானில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு இருந்தது அப்படின்னா அதிகமான டிஸ்கவுண்ட்ல நீங்கள் வந்து கண்டிப்பாக இது மாதிரி ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த 2 ஷாப்பிங் சைட்லையும் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சேல் வந்து வரும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எஸ்பிஐ பேங்க்குக்கு ஆஃபர் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து அமேசானில் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 ஷாப்பிங் சைட்லையும் மாறி மாறி உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் சேலில் நீங்கள் வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்டில் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டு இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய லெவலில் ப்ரீமியம் கிரெடிட் கார்டெலாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு, எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு இல்லை சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு இல்லைனா வந்துட்டு கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதிரியான கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாலே போதும், நீங்கள் வந்து இது மாதிரியான ஃபெஸ்டிவல் சேல்ஸில் நீங்கள் வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்டில் வந்து ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு 3 கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சிம்பிளி கிளிக், சிம்பிளி சேவ், அதுக்கப்புறம் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 3 கிரெடிட் கார்டில் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான். அப்ளை பண்ணுற லிங்க் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலராக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா அப்ளை ப்ராசஸுமே வந்து சேம் தான். வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு வந்து ₹500 ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனுவல் ஃபீ பிடிப்பாங்க. அதே மாதிரி சிம்பிளி சேவுக்கும் ₹500 பிடிப்பாங்க. கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஒருத்தன்னு தோணுதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது எந்த கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி, 3ல உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டோட லிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிரெடிட் கார்டோட போட்டோஸ் அப்புறம் நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் அப்ளை கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல் அப்படிங்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற நம்பரை கொடுங்க. அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் சிட்டி வந்து கேட்பாங்க. உங்களோட கரண்ட் சிட்டியை வந்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து உங்களோட பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்களோ அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. வித் இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதனால உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2ங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயர் இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட கம்பெனி நேம், உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் கம்பெனியில் என்னவா ஒர்க் பண்ணுறீங்க, என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பெனி நேம், அதுக்கப்புறம் வந்து என்னோட டெஸ்டினேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் டு ஸ்டெப் 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜி லாக்கரை பேஸ் பண்ணி உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இதே பேஜில் கீழே அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூ டு டிஜி லாக்கர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே அடுத்தது கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சியில் ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது இதில் கொடுத்துருக்க இந்த கேப்சா கோடையும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க ஆதாரை பேஸ் பண்ணி. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ டிஜி லாக்கரோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண சொல்லும். உங்களோட டிஜி லாக்கரோட 6 டிஜிட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் அலோ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் வித் பின்கோடோட எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி கார்டு வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே கார்டுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஒய்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும், இல்லைனா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வீடியோ கேஒய்சி வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட கேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கார்டு வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத காட்டும். அதே இது வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 ரூபி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதே 1 ரூபியை நீங்கள் திருப்பி அவங்களுக்கு அதே பேங்க்லேருந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வெரிஃபைட் ஆகி உங்களுக்கு இப்போ கார்டு வந்து எலிஜிபிள்னு காமிச்சிடும். அதோட லிமிட் எல்லாமே காமிச்சிடும். வித்தின் செகண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபெஸ்டிவல் சேல் வேறு போயிட்டு இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட விர்ச்சுவல் கார்டை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து இப்போவே வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுக்க சொல்லும். இந்த இடத்துல கிளிக் நவ் கொடுத்து உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து எடுத்துக்கோங்க. செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஐ லைக் இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அப்லோட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 ரூபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை வந்து பண்ணலாம். கீழே வந்து பாட்டமுக்கு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே வந்து உங்களோட பேங்க் நேமை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இதில் உங்களோட பேங்க் நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணி அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இப்போ கண்டினியூ டு பார்ட் 2ங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ரூபி வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணியிருப்பீங்களா அந்த பேங்க்குக்கு ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 ரூபி வந்து ரிசீவ் ஆனதுமே பார்ட் 1 வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அடுத்தது பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிற இதை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 1 ரூபி வந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை என்ட்ரு பண்ணி ரிசீவ் பண்ணோம்ல, அதே பேங்க்லேருந்து அந்த 1 ரூபி அவங்களுக்கு திருப்பி சென்ட் பண்ணணும். இதை கரெக்டாக நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிரும். இந்த 1 ரூபியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட் பேங்கிங் மூலமாக சென்ட் பண்ணலாம், இல்லைனா யூபிஐ ஐடி மூலமாக சென்ட் பண்ணலாம். இதில் வந்து யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நீங்கள் நெட் பேங்கிங் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு 1 ரூபி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட யூபிஐ ஐடியில் வந்து கிட்டத்தட்ட 5 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 5 பேங்க்கில் எந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு அந்த 1 ரூபி வந்து ரிசீவ் பண்ணீங்களோ, எந்த பேங்க் அக்கௌண்ட்டை என்ட்ரு பண்ணீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு 1 ரூபியை சென்ட் பண்ணுங்க. வேற பேங்கை செலக்ட் பண்ணி 1 ரூபி சென்ட் பண்ணிடாதீங்க. அப்படி சென்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர் ஆகி உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ அதனால அதை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 1 ரூபி அவங்களுக்கு கரெக்டாக சென்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டாங்க அப்படின்னா விதின் செகண்ட்லேயே நம்மளோட கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வீடியோ கேவிசி வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ கேவிசி இன்னொருத்தர் அனலைஸ் பண்ணுவாங்க, அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகே ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் டைம் எடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு கார்டு வந்து அந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகிறதுக்கும் வந்து கிட்டத்தட்ட அந்த 1 வீக் ஆகும். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ கேவிசி வெரிஃபிகேஷனில் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா கூட அது ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து 40,000
வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆனுவல் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து இதை விட கம்மியான ஃபீ வேணும் அப்படின்னா சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. இல்லைனா சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த 2 கிரெடிட் கார்டுக்குமே வந்து வெறும் ₹500 மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் அப்ளை பண்ற ப்ராசஸ் வந்து இதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ சப்மிட் கொடுத்ததுமே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டியர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கார்டு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டு சிவிவி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இதோட பேக் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிவி நம்பர் எல்லாமே ஷோ பண்ணிடுவாங்க. இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆக்டிவேட் பண்ணும்போது டொமஸ்டிக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டொமஸ்டிக் மொபைல் டேப்பு, அப்புறம் வந்துட்டு பே டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து எனபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு எதெல்லாம் எனபிள் பண்ணணுமோ அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது வந்து பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். அந்த பின் நம்பரையும் செட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட கார்டை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கார்டு நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஃபெஸ்டிவல் சேல் போகுதுல, அதில் ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒர்த்தான ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டும் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நீங்கள் எஸ்பிஐயில் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து அப்ரூவ் ஆச்சு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.